கனமழை வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்ட லாஸ்பேட்டை ஐயப்பன் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். வீட்டு விசேஷத்திற்கு வந்தது போல் நோயாளிகள் பாய் தலையணை போட்டு சிகிச்சை பெறும் அவலத்திற்கு எப்போது முடிவு? அரசு மருத்துவமனை நோயாளிகளின் அவதிக்கு அரசின் பதிலை நோக்கி மக்கள். புதிதாக பிறக்கும் குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வையுங்கள். கடலூர் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் திருமண விழாவில் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் காரைக்காலில் ஆய்வு. கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடல். கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதுவையில் பெய்த கனமழை வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்ட லாஸ்பேட்டையைச் சேர்ந்த ஐயப்பனின் மனைவிக்கு ரூபாய் 10 லட்சம் நிவாரண உதவி தொகையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதி ஜீவானந்தபுரத்தைச் சார்ந்த ஐயப்பன் என்பவர் கடந்த 9ஆம் தேதி முன்பு பெய்த கனமழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். அதன்பின் வெவ்வேறு துறைகள் மூலம் நடைபெற்ற தேடுதல் பணிக்கு பிறகு ஆட்டுப்பட்டி அருகே உள்ள வாய்க்காலில் அவரது உடல் 11ஆம் தேதி கண்டெடுக்கப்பட்டது. அவரது குடும்ப வறுமையை கவனத்தில் கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்தும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நிதியிலிருந்தும் கருணை தொகை வழங்க உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் உயிரிழந்த ஐயப்பனின் மனைவி புவனேஸ்வரியிடம் கருணை தொகையாக முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 6 லட்சத்திற்கான காசோலையையும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலம் வழங்கப்படும் நிவாரண தொகை ரூபாய் 4 லட்சத்திற்கான காசோலையையும் மொத்தம் ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நேரில் வழங்கினார். இந்நிகழ்வின் போது சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், மாவட்ட துணை ஆட்சியர் வருவாய் வடக்கு அர்ஜுனன், ராமகிருஷ்ணன், வருவாய் அதிகாரி அருண் ஐயாவு, வட்டாட்சியர் ராஜேஷ் கண்ணா ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் படுக்கை வசதி இல்லாததால் ஒரே படுக்கையில் 3 நோயாளிகள் படுத்திருப்பதும், குளுக்கோஸ் போடுவதற்கு ஸ்டாண்ட் வசதி இல்லாததால் குளுக்கோஸ் பாட்டிலை கையில் பிடித்தபடி கால் கடுக்க நிற்கும் உறவினர்களின் மனக்குமுறல்களை புதுவை அரசு கவனித்து எப்போது நடவடிக்கை எடுக்கும் என பொதுமக்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். சுமார் 13 லட்சம் மக்கள் தொகை கொண்ட புதுச்சேரியில் 5 தனியார் மருத்துவக் கல்லூரிகள், 2 அரசு மருத்துவமனை, அதுமில்லாமல் மத்திய அரசு நிறுவனமான ஜிப்மர் என 8 பெரிய மருத்துவமனைகள் உள்ளது. புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். அது மட்டுமல்லாமல் ஆண்டுதோறும் நிதிநிலை அறிக்கையின் போது சுகாதாரத்துறைக்கு மட்டும் கணிசமான தொகையும் புதுச்சேரி அரசு ஒதுக்கி வருகிறது. இருந்தாலும் அரசு மருத்துவமனையின் மீது புதுச்சேரி அரசு ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் கவனம் செலுத்தாததால் இந்த அரசு மருத்துவமனை சீர்கெட்டு உள்ளது. குறிப்பாக அவசர சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு அழைத்து செல்ல வாகன வசதி இல்லை. MRI ஸ்கேன், எக்ஸ்ரே உள்ளிட்ட இயந்திரங்கள் பழுதடைந்திருப்பது, மேலும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இல்லாமல் குப்பை கூலமாக காட்சியளிப்பது போன்ற பல்வேறு குறைபாடுகள் இருந்து வந்த நிலையில் இன்று நோயாளிகள் பெருமளவில் வந்து சிகிச்சை பெறும் அரசு மருத்துவமனையில் போதுமான அளவிற்கு படுக்கை வசதிகளும் இட வசதிகளும் இல்லாததால் நோயாளிகளை தரையில் பாய் போட்டு படுக்க வைக்கும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. மேலும் குளுக்கோஸ் போடுவதற்கு ஸ்டாண்ட் கூட இல்லாததால் பெண் ஒருவர் குளுக்கோஸ் பாட்டிலை கையில் பிடித்தபடியே நிற்கும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. படுக்கை வசதி இல்லாததால் ஒரே படுக்கையில் 3 நோயாளிகள் படுக்கும் கொடுமையான நிலையும் அரசு மருத்துவமனையில் உள்ளது. மேலும் பல்வேறு தருணங்களில் அரசு மருத்துவமனை குறித்து வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வந்தாலும் அந்த குறைகளை அரசு நிர்வாகம் சரி செய்வது கிடையாது. தற்போது மீண்டும் ஒரே படுக்கையில் 3 பேர் படுத்திருப்பது, குளுக்கோஸ் போடும் ஸ்டாண்ட் இல்லாததால் பெண் ஒருவர் கையில் பிடித்திருப்பது, படுக்கை வசதி இல்லாததால் பாய் தலைகாணி போட்டு உறவினர்கள் விசேஷத்திற்கு வந்தது போல் நோயாளிகள் படுத்து தூங்குவது என்ற வீடியோவும் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இனியாவது அரசு கவனம் செலுத்தி அரசு மருத்துவமனையின் சுகாதார சீர்கேட்டை சரி செய்து நோயாளிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்குமா என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. திராவிடத்தின் 5ஆம் தலைமுறையை கண்டு ஆரியம் அலரக்கூடிய நிலை உள்ளது. ஆரியம் மட்டுமல்ல, காவியும் அலரக்கூடிய நிலையில் உள்ளது என புதுவையில் நடைபெற்ற திருமண விழா ஒன்றில் பங்கேற்ற திராவிட கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். கடலூர் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளரும் வார்டு உறுப்பினருமான சரத் நிவேதிதா திருமணம் புதுச்சேரி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழக இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையேற்று திருமண விழாவை நடத்தி வைத்தார். விழாவில் திராவிட கழக தலைவர் கி வீரமணி, தமிழக அமைச்சர்கள் VCK தலைவர் திருமாவளவன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். விழாவில் உதயநிதி பேசுகையில், முன்பு மகளிர் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் இருந்தது. தற்போது ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வெளிநாடுகளுக்கு சென்று படிப்பது, வேலை செய்வதாக உள்ளனர்.
இந்த மாற்றம் கொண்டு வந்தது திமுக தான். திமுக ஆட்சியில் தான் மகளிருக்கு பல திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. தமிழக அரசின் திட்டங்களையும் சாதனைகளையும் விழாவில் கூறியுள்ளவர்கள் தூதர்களாக மக்களிடம் கொண்டு செல்லுங்கள் என்று அழைப்பு விடுத்தார். பிறக்கும் குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வையுங்கள் என கூறி மணமக்களை உதயநிதி வாழ்த்தினார். அடுத்து பேசிய திராவிட கழக தலைவர் கி வீரமணி, மணமக்களுக்கு உதயநிதி அறிவுரை கூறிவிட்டார். நானும் ஒரு அறிவுரை கூறுகிறேன். நாங்கள் முதியவர்கள் என கணக்கு போட வேண்டாம், நாங்களும் இளைஞர்கள் தான் என கூறினார். இது நமது கொள்கை குடும்ப மனவிழா. கலைஞருக்கு இடம்பெற போராடி நீதிமன்றத்தில் வெற்றி பெற்றவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின். அதேபோல் விளையாட்டுப் போட்டிக்கு இடம்பெற நீதிமன்றத்தில் போராடி வெற்றி பெற்றவர் உதயநிதி. இவர்கள் மக்கள் மாமன்றத்தில் என்றும் வெற்றி பெறுகிறார்கள். எதிர்ப்பிலேயே வளர்ந்த இயக்கம் 5ஆம் தலைமுறையை கண்டு ஆரியம் அலரக்கூடிய நிலை உள்ளது. ஆரியம் மட்டுமல்ல, காவியும் அலரக்கூடிய நிலையில் உள்ளது. இப்போது எதிர்நீச்சலிலேயே இருக்கும் இயக்கம் இந்த தீகா இயக்கம். திராவிடம் வெல்லும், அதை என்றும் வரலாறு சொல்லும் என கி வீரமணி பேசினார். நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாயிகளுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும், நம்முடைய கண்டுபிடிப்புகள் விவசாயிகளை பொருளாதார ரீதியாக உயர்த்தும் அளவில் இருக்க வேண்டும் என்றும் காரைக்காலில் பல்வேறு இடங்களை ஆய்வு செய்த துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தின் துணைநிலை ஆளுநராக புதிதாக பொறுப்பேற்ற கைலாசநாதன் காரைக்கால் மாவட்டத்தில் முதன்முறையாக ஆய்வு செய்தார். இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்டத்தின் வளர்ச்சி குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மாவட்டத்தில் சேகரிக்கப்படும் குப்பைகளை சேகரிக்கும் குப்பை கிடங்கை நேரில் சென்று ஆய்வு செய்ததுடன் குப்பைகளை பிரித்தெடுத்து மறுசுழற்சி செய்யும் முறைகள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது ஒப்பந்ததாரர் நரேந்திரன் உடனிருந்தார். அதனைத் தொடர்ந்து காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தை ஆய்வு செய்த மீனவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது மீனவர்கள் காரைக்கால் துறைமுகத்தை விரிவுபடுத்த வேண்டும், மீனவர்களை இபிசி பிரிவிலிருந்து எம்பிசி பிரிவுக்கு மாற்ற வேண்டும், இலங்கை அரசால் பிடிக்கப்பட்ட படகுகளை மீட்டுத் தர வேண்டும், இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மீன்பிடிப்பதற்கு ஏதுவான சூழலை உருவாக்கி தர வேண்டும் எனவும் மீனவர்கள் துணைநிலை ஆளுநரிடம் கோரிக்கை விடுத்தனர். காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் அறிவியல் கல்லூரியில் ரசாயன கலப்பு இல்லாத காய்கறிகள், பழங்கள், மலர் வகைகள் உள்ளிட்டவற்றை பார்வையிட்டார். அதைத் தொடர்ந்து வேளாண் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடல் நடத்தினார். அப்போது பேசிய துணைநிலை ஆளுநர், நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாயிகளுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும், நம்முடைய கண்டுபிடிப்புகள் விவசாயிகளை பொருளாதார ரீதியாக உயர்த்தும் அளவில் இருக்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். விதை உற்பத்தியை கல்லூரி சார்பில் செய்வதோடு சுய உதவி குழுக்கள் மூலமும் செய்தால் அவர்களும் சுயசார்பு பொருளாதாரத்தில் மேம்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணீஷ், துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன், வேளாண் கல்லூரி முதல்வர் புஷ்பராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு சென்று வந்த பக்தர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. வேளாங்கண்ணி மாதா கொடியேற்று விழா நேற்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்த கொடியேற்று விழாவில் கலந்து கொள்ள புதுச்சேரியிலிருந்து ஏராளமான சென்று வந்தனர். இந்த நிலையில் இன்று கொருசுக்குப்பம் பகுதியில் மாதா ஆலயத்திற்கு சென்று வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டு பின்னர் அன்னதானம் வழங்கும் விழாவை தொடங்கி வைத்தார். இந்த விழாவிற்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், பாஜக நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் மாலதி, கிருஷ்ணமூர்த்தி, சதீஷ்குமார், சரவணன், பட்டாபி, ஹரி, பாக்கியா, மகேஸ்வரி, புனிதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக ஆலய நிர்வாகம் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றி சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை குருசுக்குப்பம் கிளையைச் சேர்ந்த ஜஸ்டின் சிறப்பாக செய்திருந்தார். மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனாரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி முதலியார்பேட்டை மரப்பாலம் சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் சதுக்கத்தின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனாரின் திருவுருவ படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கூலி தொழிலாளிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் மூர்த்தி நகரைச் சேர்ந்தவர் ஐயனார், வயது 52.
கூலி தொழிலாளியான இவர் கடந்த 2018ஆம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக சிறுமியின் பெற்றோர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் ஐயனாரை கைது செய்ய போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் இன்று இறுதி விசாரணை நடைபெற்றது. வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி குற்றம் சாட்டப்பட்ட ஐயனாருக்கு 10 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 4 லட்சம் இழப்பீடு வழங்க புதுவை அரசுக்கு உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞராக பச்சையப்பன் ஆஜரானார். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர் சங்கம் சார்பில் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் நடைபெற்று வரும் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பிரம்மன் சதுக்கம் எதிரில் நடைபெற்றது. தலைவர் கந்தவேலு தலைமை தாங்கினார். அரசு ஊழியர்கள் சங்க மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி நகராட்சி கணேசன், பத்ரீஸ், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் சங்க செயலாளர் செலியன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட பெண் துப்புரவு பணியாளர் மீண்டும் இதே இடத்தில் பணிபுரிவதை கண்டித்தும், பாலியல் சீண்டல் நடைபெற்றதாக விசாரணை நடத்தியதை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வில்லியனூர், அரியாங்குப்பம், காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் பணிபுரியும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்ட GRS ஊழியர்கள் தங்களுக்கு 3 மாத நிலுவை சம்பளம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வில்லியனூர், அரியாங்குப்பம், காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் பணிபுரியும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்ட GRS ஊழியர்கள் தங்களுக்கு 3 மாத நிலுவை சம்பளம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலக ஊழியர்கள் இன்று 5வது நாளாக கருப்பு பேட்ஜ் அணிந்து தங்களது போராட்டத்தை தொடர்ந்தனர். போராட்டத்திற்கு தலைவர் வேலுமணி, செயலாளர் முனுசாமி ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். திமுக கூட்டணியில் விரிசல் விழாதா என ஏங்கி கிடப்பவர்கள் வதந்தி பரப்புகின்றனர் எனவும், விசிக அங்கம் வகிக்கும் திமுக கூட்டணி கட்டுக்கோப்போடு உள்ளது என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வெங்கடசுப்பா ரெட்டியார் ரவுண்டானா அருகே 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற விசிக தலைவர் திருமாவளவன் அவதூறு மற்றும் வெறுப்பு பேசியதாக உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த வழக்கு மீதான விசாரணை புதுச்சேரி சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையின் போது விசிக தலைவர் திருமாவளவன் ஆஜராகாமல் இருந்தார். இதையடுத்து அவருக்கு 2வது நீதிபதி ரமேஷ் பிடிவாரண்ட் பிறப்பித்தார். இதைத் தொடர்ந்து விசிக தலைவர் திருமாவளவன் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜரானார். புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜரான பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் புதுச்சேரியில் 2014ஆம் ஜனவரியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய போது தலித்தல்லாத பிற சமூகத்துக்கு எதிராக பேசியதாகவும், பகையை தூண்டும் வகையில் பேசியதாகவும் எனது மீது புகார் அளிக்கப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கில் தலைமறைவானவர் என்ற அறிவிப்போடு நீதிமன்றத்தில் ஆஜராக கோரினார்கள். அதனால் ஆஜராகி வழக்கை விரைந்து நடத்துமாறு கூறியுள்ளேன். இது பொய் வழக்கு, தள்ளுபடி செய்ய வேண்டும் என விண்ணப்பம் செய்திருக்கின்றோம். இந்த பொய் வழக்கில் இருந்து என்னை விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளேன் என்றார். திமுக கூட்டணியில் விரிசல் விழாதா என ஏங்கி கிடப்பவர்கள் வதந்தி பரப்புகின்றனர். விசிக அங்கம் வகிக்கும் திமுக கூட்டணி கட்டுக்கோப்போடு உள்ளது. உரிமை தொடர்பாக எழுப்பும் குரல் வேறு, கூட்டணி தொடர்பாக கொண்டுள்ள நிலைப்பாடு என்பது வேறு. இந்த வதந்தி எங்கள் கூட்டணியை பாதிக்காது. விளையாட்டுத்துறை சார்பில் நடத்தப்படும் பல்வேறு நிகழ்வுகளில் கார் பந்தயமும் ஒன்று. இது போன்ற போட்டிகள் நடத்துவது மூலம் தலைநகர் சென்னையில் சுற்றுலா கவர்ந்து இழுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். தொழில் முதலீட்டாளர்களை சென்னை நோக்கி அழைக்க ஏதுவாக அமையும். பெங்களூர், புதுடெல்லி போன்ற நிகழ்வுகளில் நடத்துவதன் மூலம்தான் அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிகழ்ச்சியின் காரணமாக நீதிமன்றமும் போட்டியை நடத்த தீர்ப்பளித்துள்ளது என்று நம்புகிறேன். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை வரவேற்கின்றோம். நாங்கள் அதனை வலியுறுத்துவோம் என்றார். மேலும் வாழை தங்கலான் படம் பாராட்டு சர்ச்சை குறித்து கேள்விக்கு பதிலளித்த திருமாவளவன், நான் வாழை படத்தை பார்த்தேன். படம் நன்றாக இருந்ததால் அதன் இயக்குனர் மாரி செல்வராஜை பாராட்டினேன். தங்கலான் படத்தை பார்க்கவில்லை, அதனால் இயக்குனர் ரஞ்சித்தை பார்க்கவில்லை என பதில் தெரிவித்தார். நீதிமன்றத்தில் ஆஜராகும் போது கட்சி தலைவர்கள் கட்சி கொடியுடன் ஆஜராக கூடாது என்று மரபு இருக்கும் நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தனது கட்சி கொடியுடன் நீதிமன்றத்தில் ஆஜரானது குறிப்பிடத்தக்கது. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிக்குப்பம், சூரப்பட்டு ஆகிய கிராமங்களில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கிராம நிர்வாக அலுவலகத்தை திறந்து வைத்தார்.
புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிக்குப்பம் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் ரூபாய் 25 லட்சத்திலும், இதேபோல் சூரப்பட்டு கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் ரூபாய் 25 லட்சத்திலும் கட்டி முடிக்கப்பட்டு இதற்கான திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை தாங்கிட திருபுவனை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அங்காளன் முன்னிலையில் திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் ஆட்சியர் குலோத்துங்கன், தெற்கு மாவட்ட துணை ஆட்சியர் சோமசேகர், அப்பாராவ் கொட்டாரோ, தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், சிறப்பு கட்டிட கோட்டம் செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் ரவீந்திரன், இளநிலை பொறியாளர் சண்முகம், தாசில்தார் சேகர் மற்றும் ஒப்பந்ததாரர் பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் முக்கிய பிரமுகர்களும் ஊர் பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இப்பணியை புதுச்சேரி அரசு வருவாய்த்துறை மூலமாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் வாயிலாக 3 மாதத்தில் கட்டி முடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி குருசுமா நகர் பத்மினி தோட்டம் அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தின் திருத்தேர் விழாவில் கொடியேற்ற விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுவை குருசுமா நகர் பத்மினி தோட்டம் பகுதியில் அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் திருத்தேர் பெருவிழாவையொட்டி 48ஆம் ஆண்டு கொடியேற்றம் நடைபெற்றது. விழாவில் அந்தோணிசாமி பங்கு தந்தை கலந்து கொண்டு ஜபமாலை பிரார்த்தனை செய்து கொடியேற்றி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற சிறிய தேர் பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மற்றும் அப்பகுதி இளைஞர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு மந்திர ஜபம் ஓதியபடி சென்றனர். செப்டம்பர் 7ஆம் தேதி நடைபெற உள்ள அன்னையின் பெரிய தேர் ஊர்வல நிகழ்ச்சியை அடுத்து ஜபமாலை செய்து விழா நடைபெற உள்ளதாகவும், செப்டம்பர் 8ஆம் தேதி கொடி இறக்கப்படும் என்றும் ஆலய குழுவினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயம் சார்பில் பல்வேறு கிறிஸ்தவர்கள் செய்து வருகின்றனர். பிள்ளைத்தோட்டம் பகுதியில் உள்ள ஆனந்த கங்கையம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி பிள்ளைத்தோட்டம் ஸ்ரீ ஆனந்த பிரணவ சக்தி கங்கையம்மன் தேவஸ்தானம், ஸ்ரீ ஆனந்தவள்ளி சமேத ஸ்ரீ ஆனந்த கும்பேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பாண்டுரங்க ரகுமாயி ஆலயத்தில் 74ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு திருமணமும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனையடுத்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் கலந்து கொண்ட குழந்தைகள் ராதை கண்ணன் வேடம் அணிந்திருந்தனர். கோவில் நிர்வாகம் சார்பாக அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து உரியடி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. எழுச்சிக்கான ஏற்பாடுகளை கிருஷ்ண ஜெயந்தி உபயதாரர் பாண்டுரங்கன் சரஸ்வதி குடும்பத்தினர், கோவில் நிர்வாக குழு மற்றும் அறங்காவலர் குழு செய்திருந்தனர். அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். புதுவை அரசால் மாணவ மாணவிகளுக்காக கர்ம வீரர் காமராஜர் இலவச மிதிவண்டி மற்றும் மலையங்கி வழங்கும் திட்டம் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக செயின்ட் ஆண்டனிஸ் அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் படித்து வரும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நிகழ்ச்சியை துவக்கி வைத்து திட்டத்தின் நோக்கத்தினை எடுத்துரைத்து மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கியை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியை அருட் சகோதரி கிரீஸ் சிறப்பாக செய்திருந்தார். அண்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அண்ணா நகர் பகுதியில் வரசக்தி விநாயகர் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தின் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேக விழா கடந்த 1 வாரத்திற்கு முன்பு கணபதி ஹோமம் மற்றும் யாகசாலை பூஜைகளுடன் துவங்கியது. இதனையடுத்து இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜை தொடர்ந்து பூர்ணாகிதி மற்றும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர், திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் உட்பட பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் கவுன்சிலர் பொதுக்குழு உறுப்பினருமான வேலவன் செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சிகளின் ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். ஆதித்யாஸ் ஹோட்டல் மேலாண்மை கல்வி நிறுவனத்தின் 11ஆம் ஆண்டு கல்வியாண்டு துவக்க விழா இன்று நடைபெற்றது. புதுவை அரியாங்குப்பத்தில் உள்ள ஆதித்யாஸ் ஹோட்டல் மேலாண்மை கல்வி நிறுவனத்தின் 11ஆம் ஆண்டு கல்வி ஆண்டு துவக்க விழா கிரீன் பேலஸ் ஹோட்டலில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கல்லூரி முதல்வர் ஸ்ரீதர் வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக திருச்சி ஜென்னிஸ் அகாடமியின் டெக்னிக்கல் இயக்குனர் பொன் இளங்கோ கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக அகில இந்திய ஜனநாயகம் மாதர் சங்கத்தின் தேசிய துணைத் தலைவர் சுதா சுந்தரராமன், சமையல் கலை நிகழ்ச்சி தொகுப்பாளர் செஃப் பழனி முருகன் ஆகியோர் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு
ஹோட்டல் துறையின் அனுபவங்களையும் அறிவுரைகளையும் வழங்கினர். KIT நிறுவனத்தின் நிறுவனர் கபிலன் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு பற்றி விளக்கி பேசினார். புதுவையரசு சங்கங்களின் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் வாழ்த்துரை வழங்கினார். கல்லூரியின் துணை முதல்வர் பூங்குழலி ஸ்ரீதர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். துறை தலைவர் ஜார்ஜ் நன்றி உரையாற்றினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்களும் மாணவர்களும் ஹோட்டல் ஊழியர்களும் செய்திருந்தனர். விழாவில் ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியங்குப்பம் ராதாகிருஷ்ணன் நகர் செட்டிக்குளம் அருகே எழுந்தருளியுள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலய 32ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு கொடியேற்று நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியங்குப்பம் ராதாகிருஷ்ணன் நகர் செட்டிக்குளம் அருகில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலய 32ஆம் ஆண்டு விழா மற்றும் தேர் உற்சவத்தினை முன்னிட்டு இவ்வாலயத்தின் கொடியேற்று நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக நேற்று காலை சங்கராபரணி நதிக்கரையிலிருந்து புனித நீர் திரட்டி சக்தி கரகம் ஜோடிக்கப்பட்டு கரக வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சாகை பார்த்தல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து இரவு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொடியேற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அம்மன் யானை வாகனத்தில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி ரகுநாதன், ஆலய விழா குழுவினர், பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6705 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 90 ரூபாய். கனமழை வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்ட லாஸ்பேட்டை ஐயப்பன் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். வீட்டு விசேஷத்திற்கு வந்தது போல் நோயாளிகள் பாய் தலையணை போட்டு சிகிச்சை பெறும் அவலத்திற்கு எப்போது முடிவு? அரசு மருத்துவமனை நோயாளிகளின் அவதிக்கு அரசின் பதிலை நோக்கி மக்கள். புதிதாக பிறக்கும் குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வையுங்கள். கடலூர் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் திருமண விழாவில் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் காலில் ஆய்வு. கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடல். 2வது நீதிபதி பிடிவாரண்டில் ஆஜரானார் விசிக தலைவர் திருமாவளவன். இது பொய் வழக்கு, தள்ளுபடி செய்ய வேண்டும் என விண்ணப்பம். சன்னியாசிக்குப்பம் சோரப்பட்டு கிராமங்களில் கிராம நிர்வாக அலுவலகம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் திறந்து வைப்போம்.